இன்னைக்கு நற்செய்தியில பார்க்கிறோம், தொழுகை கூடத்துல இயேசு போதித்த போதனையை கேட்டுக்கொண்டிருந்த இயேசுவினுடைய சீடர்கள்ல சிலர் என்ன பண்றாங்க, அவரையே விட்டுட்டு போகும் அளவுக்கு துணியிறாங்க. அப்படி என்ன இயேசு போதிச்சாரு? இயேசு சொன்னார், நான் தான் வானத்துல இருந்து இறங்கி வந்த உணவு. உங்களுடைய முன்னோர்கள் உண்ட உணவு இருக்கு இல்லையா, மன்னா, அதை உண்டவர்கள் மடிந்து போனார்கள். ஆனால் என்னால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். அப்போ இயேசுவுக்கு அங்க இருந்த சீடர்கள் அதை கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது சிலர் சொன்னாங்க, இதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. ஏன் அவங்களால ஏத்துக்க முடியல தெரியுமா? ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் இயேசு அப்படின்னு சொன்னால் ஒரு தலைவர். அந்த தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசார சில கட்டுப்பாடுகள் போட்டு வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு வட்டம் வரைந்து அதற்குள்ளதான் இயேசுவை உட்காரணும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தாங்க. இயேசுவை, கடவுளை அவர்களுக்கான ஒரு பாக்ஸ் அதற்குள்ள ஃபிட் பண்ணும்படியாக எதிர்பார்த்தார்கள். ஆனா அவர் அதற்குள்ள ஃபிட் பண்ணும் அளவுக்கு இருக்கல. ஏன்னா மனுஷர்களினுடைய எதிர்பார்ப்பின்படி கடவுள் இருக்கணும் என்பது கிடையாது. மாறாக கடவுளினுடைய எதிர்பார்ப்பின்படிதான் மனுஷர்கள் வாழணும். அப்படி வாழுகிற பொழுதுதான் நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். நம்முடைய உள்ளத்து விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா நாம கடவுள் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பண்றாரோ அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழணும். இப்போ நம்ம கடவுளுக்கு மிக நெருக்கமா போயிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க நம்முடைய வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருக்கும், குறைவாத்தான் பதில் கிடைக்கும். எப்படி கேள்வி கேட்போம்? ஆண்டவரே, நாங்க தான் நிறைய உங்க கூட நெருக்கமா இருக்கிறோமே, ஜெபிக்கிறோமே, உங்க அருகில வருகிறோமே, ஏன் எங்களுக்கு இத்தனை சோதனைகள்? இந்த வைரஸ் இன்னும் தீரவில்லை, எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை போகவில்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, குடும்பத்திலே குழப்பம், இன்னமும் எத்தனையோ தொல்லைகள் எங்க வாழ்க்கையை விட்டு போவதாக இல்லையே, வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமே, ஏன் ஆண்டவரே பதில் வராது கடவுள் கிட்ட இருந்து? அந்த வேளையில ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் என்று அர்த்தம். மகனே, மகளே, என் கிட்ட வர்றல்ல, இன்னும் வந்துக்கோ, உனக்கான பதில நான் தருவேன். இப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பசியாக துடித்த பொழுது வானத்துல இருந்து மன்னாவை பொழிந்தார் அப்படி என்று வேதத்துல படிக்கிறோம். அப்படி இந்த மன்னாவை கொடுக்கிற பொழுது ஆண்டவராகிய கடவுள் மோசேக்கு ஒரு காரியம் சொன்னார் பாருங்க. இந்த மன்னாவினுடைய ஆயுள், அதாவது ஒரு நாளுக்கு தான் இந்த மன்னா கெட்டு போகாம இருக்கும். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில போய் அதெல்லாம் சேகரித்து வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் எடுத்து சமைச்சு சாப்பிடலாம். அதான். ஆனா அத 2வது நாளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா கலெக்ட் பண்ணி கொண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கெட்டு போயிரும். இதை ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணார் தெரியுமா? ஏன் ஆண்டவரால கெட்டு போகாத உணவை தர முடியாதா? அப்படி கிடையாது. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு பாருங்க, மோசே, இதை ஏன் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் நான் சொன்னதன்படி வெளியில வந்து மன்னாவை கலெக்ட் பண்ணணும். என்னுடைய பேச்ச அவங்க கேட்கிறாங்களா? 5 நாள் கலெக்ட் பண்ணிட்டு 6வது நாள் அவங்க கலெக்ட் பண்ற பொழுது 2 நாளுக்கு தேவையானதை அவங்க கலெக்ட் பண்ணலாம். ஏன்? ஓய்வு நாள் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். ஆகவே அந்த ஓய்வு நாள்ல அவங்க வெளியில வந்து வேலை செய்ய தேவையில்ல. அதனால 6வது நாள் அவங்க கலெக்ட் பண்ணும் பொழுது 2 நாளுக்கு போதுமானதாக அவங்க கலெக்ட் பண்ணலாம். ஏன்? 6வது நாள்ல கலெக்ட் பண்றத 2 நாளைக்கு பழுதடையாம இருக்கும்படி செய்யக்கூடிய கடவுளுக்கு அது ஒரு வாரத்துக்கு பழுதடையாத உணவாக அவர்களுக்கு தர முடியாது. அப்படி கிடையாது. ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார், தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கிறாங்களா என்று. அப்படி மதிப்பு கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர் மேல் ஆசீரை கொடுப்பார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரினுடைய பேச்சுக்கு கட்டுப்படுகின்ற பொழுது இன்னமும் ஆசீரான காரியங்களை அவருக்கு கொடுப்பார். அப்படித்தான் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களுக்கு அன்றாட கூலி தொழில் தானே, எங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைக்காதா ஆண்டவரே, அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமாக நாங்க வாழ்ந்துருவோம் இல்லையா? ஆண்டவர் கொடுக்க மாட்டார், அல்லது கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு இரக்கம் இல்லை அப்படின்னு கிடையாது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மொத்தமா கொடுக்கல என்பதற்காக ஆண்டவருக்கு இரக்கம் இல்லைன்னு கிடையாது. சோதிக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை சோதிக்கிறார். உங்களுக்கு இன்னமும் நீங்க எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா, எல்லா மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் உங்களுக்கு ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சா, ஆண்டவரின் இரக்கம் உங்க மேல நிறைவாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை காத்திருக்கும்படி சொல்லுகிறார். இன்னும் இந்த வைரஸ் தொல்லை போகவில்லையே, அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதே, நாடு